கிட்டத்தட்ட நம்ம இப்போ பாம்பன் துறைமுகத்தில் எல்லாமே ஒரு வெறிச்சோடி போய் கிடக்குவாருங்க. விசைப்படகுகள் தொழில் போகாத காரணத்தினால, நம்ம கவர்மெண்ட் ஸ்ட்ரைக்கில் இந்த படகுகள் போகாத ஒரே ஒரு காரணத்தினால இந்த பாம்பன் துறைமுகம் எந்த அளவுக்கு அமைதியாகவும் தனிமைப்படுத்துகிற மாதிரி இருக்குவாருங்க. இதே இந்த காலை நேரத்தில் இந்த துறைமுகத்தில் இந்த இடத்துல எந்த அளவுக்கு பரபரப்பாக இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், மீன்பிடி தடைக்காலம் வந்ததுனால இவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குது. ஆனால் இப்போ நாட்டு படகுகள் கடலுக்கு போயிட்டுருக்கோம். அப்படி கடலுக்கு போனால் ஒரு படகுல தங்கல்னு சொல்லுவாங்க. அதாவது 2 நாள் 3 நாள் போய் கடல் மேலே எடுத்து தொழில் பார்ப்பாங்க. அப்படியே தொழில் பார்த்த ஒரு நாட்டு படகு கரை வந்திருக்கு. அவங்க வலையில் அவங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி என்னென்ன மீன் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம பாம்பனில் ஏலக்கடையில் அதிகமாக இப்போ நான் காட்ட போகிற இந்த வகையான மீன்கள் அதிகமாக வரும். ஏன்னா நாட்டு படகுகள் அந்த மாதிரி மீன்கள் தான் இப்போ அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது. அப்படியே நமக்கு இப்போ கடலுக்கு போன ஒரு நாட்டு படகுல நமக்கு என்ன மாதிரி மீன்கள் வந்திருக்கு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன்னா, இதே துறைமுகம் விசைப்படகு கடலுக்கு போனால் எந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குது. அதில் பார்த்தீங்களா, இவ்வளோ ஒரு எம்டியாக காலியான ஒரு துறைமுகமாக இருக்குது. இப்போ நம்ம இந்த நாட்டு படகுல அந்த மீன்களை பார்ப்போம். என்னென்ன மீன் வந்துருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் பார்க்கலாம், அது சிறிய வகை புள்ளி கலவா மீன் வந்திருக்கு. அப்புறம் பொடி கத்தாழை மீன் இங்கே வாங்க. ரொம்ப டேஸ்டான காளை மீனுங்க. இதெல்லாம் அதிகமாக ரேட்டு போகக்கூடியது. இதில் தோலை மதம் இந்த மாதிரி மீன்கள் வந்திருக்கு. அப்போ இங்கே பாருங்கள், பாறை மீன்களில் ஒரு 2-3 வகையான பாறை மீன் வந்திருக்கு. நம்ம விலை மீனுங்க. விலை மீனில் ஃபஸ்ட்டு தரத்துக்கு போகக்கூடிய விலை மீனுங்க. புள்ளி கத்தாழை மீன். இது பொடி வேலை மீன். சாதி வேலை மீனில் பொடி வேலை மீன். வேறு என்ன மீன் வந்திருக்கு? பண்ணை மீன். இதில் நமக்கு குருவிலி மீன், மஞ்சள் பருத்தி வேலை மீன், இந்த மாதிரி மீன் கிடச்சிருக்கு. உருட்டு நகரங்க, எப்போவுமே விலை இருக்கிற உருட்டு நகரம், எக்ஸ்போர்ட் மீன். இது ஏலத்தில் கொடுத்தா விலை அதிகமாக போகிறக்காக இந்த மீன்கள்லாம் தெரிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒவ்வொரு மணி தெளிவாக தெரித்து இதில் ஏலத்தில் விட்டால் கொஞ்சம் விலை போகும். இந்த மாதிரி நேரங்களில் நாட்டு படகுகளுக்கு கொஞ்சம் விலை இருக்கும். இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு இந்த துறைமுகத்தை அலங்கரிக்க வந்த ஒரே வல்லம் இது மட்டும்தாங்க. இதே ஸ்ட்ரைக்கு முடிஞ்சால் இந்த துறைமுகம் எந்த அளவுக்கு பிரபலமாக இருக்கும், எவ்வளோ கூட்டமாக இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். ஓகே நண்பர்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்றைக்கி பாம்பனில் உள்ள நிலவரம் இதுதான்.